எசேக்கியேல் 1:22 ஜீவனுடைய தலைகளின் மேல் பிரமிக்கத்தக்க வஜ்ர பிரகாசமான ஒரு மண்டலம் இருந்தது. அது அவைகளுடைய தலையின் மேல் உயர விரிந்திருந்தது. அதே போல 23 மண்டலத்தின் கீழ் அவைகளுடைய செட்டைகள் ஒன்றுக்கொண்டு எதிர்நேராய் விரிந்திருந்தன. 26 அவைகளின் தலைகளுக்கு மேலுள்ள மண்டலத்தின் மேலும் மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் சாயல் இருந்தது. இங்க ஒரு மண்டலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மகிமைய பலவிதமான உவமானங்களினால் பலவிதமான வர்ணனைகளினால் எசேக்கியேல் இங்கே சொல்கிறான். அதுக்கு மேல அதை சக்கரம் என்கிற சக்கரம், ஜீவன்கள், பலவிதமான ஒளிகள், இவைகளுக்கு ஒப்பிட்டு தேவனுடைய மகிமையை சொல்றான். அதுக்கு மேல ஒரு மண்டலம் இருக்கு. தேவனுடைய மகிமைக்கு மேல ஒரு மண்டலம் இருக்கு. அந்த மண்டலம் எப்படிப்பட்டதுன்னா பிரமிக்கத்தக்க மண்டலம். பிரமிக்கத்தக்க மண்டலம். 3வது வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று 2 கொரிந்தியர் 12 பவுல் சொல்றான். 1வது வானம் அட்மாஸ்பியர், சுற்றுச்சூழல், பறவைகள் பறக்கிற சுற்றுச்சூழல் உள்ள வானம், முதல் வானம், the heaven of atmosphere. 2வது வானம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவைகளெல்லாம் இருக்கின்ற வானம். அதில் தான் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அங்குதான் அதனுடைய தலைமையாக அங்குதான் அமைந்திருக்கிறது. 3வது வானம், 3வது வானத்துல பரதீசு ஒரு பக்கம் இருக்கிறது, தேவனுடைய வாசஸ்தலம் ஒரு பக்கம் இருக்கிறது. அதிலே பல மண்டலங்கள் இருக்கின்றன. 2வது வானத்திலே பல மண்டலங்கள் இருக்கின்றன. அதனால வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள்னு எபேசியர் 6 படிக்கிறோம். 2வது வானம் அது ஒரு வானம் தான், ஆனா அதுல பல மண்டலங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி 3வது வானம் 2 கொரிந்தியர் 12 3வது வானம் தான். அதுல தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு ஒரு பக்கத்துல, அதை பரலோகம் என்று நாம் சொல்கிறோம். இன்னொரு பக்கத்துல பரதீசு இருக்கிறது, கர்த்தருக்குள்ள மரித்து போனவர்களுடைய ஆவி ஆத்துமாக்கள் இளைப்பாறுகிற இடம், அது ஒரு பக்கம் இருக்கிறது. இப்போ இவன் இங்க சொல்றான் ஒரு மகிமை இருக்கிறது, அந்த மகிமைக்கு மேல ஒரு மண்டலம் இருக்கு. அந்த மண்டலம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அவ்வளோ பெரிய மண்டலம், அதனுடைய நீள அகலம் உயரம் எல்லாம் அவ்வளோ பெருசா இருக்கு. அதனுடைய பிரகாசம் வஜ்ர பிரகாசமான ஒரு மண்டலம். அதனுடைய பிரகாசம் அது ஏதோ ஒரு விலையேறப்பெற்ற கல், அதனுடைய ஒரு பிரகாசத்தை போல இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான ஒரு மண்டலம், ஆச்சரியமான ஒரு பிரகாசமுள்ள ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வரவழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த ஒளிதான். பிரமிக்கத்தக்க வஜ்ர பிரகாசமான ஒரு மண்டலம். 1 பேதுரு 2 அதை நம்ம வாசிக்கிறோம். அதெல்லாம் அப்படி எங்கேயோ இருந்துச்சு மேல. அது ஏதோ எசேக்கியேல் மட்டும்தான் அதை பார்த்துருக்கிறான். அந்த மண்டலத்தை வேற யாரும் அதை பார்த்து அதை விவரமாக எழுதலை. எசேக்கியேல் மட்டும்தான் அதை பார்த்து உணர்ந்து அதை எழுதுறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை எவ்வளோ சுலபமாக ஆக்கிவிட்டார்கள் பாருங்கள். 1 பேதுரு 2 9 நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு, சூரிய ஒளி நமக்கு ஆச்சரியமானது அல்ல, ஏன்னா தினமும் அதை நம்ம பார்க்குறோம். சந்திர ஒளியும் நமக்கு ஆச்சரியமானது இல்லை. நெருப்பில் இருந்து வருகிற வெளிச்சம், விளக்கிலிருந்து வருகிற வெளிச்சம், இதெல்லாம் நமக்கு ஆச்சரியமானது அல்ல. ஆனா இந்த ஒளி ஆண்டவருடைய மண்டலம், ஆண்டவருடைய சிங்காசனம் இருக்கக்கூடிய மண்டலத்தில் இருக்கிற ஒளி இருக்கு பாருங்க,
அது ஒரு பிரமிப்பை உண்டாக்குகிற ஒரு வெளிச்சம். அது ஒரு விலையேறப்பெற்ற ரத்தினத்திலிருந்து, மாணிக்கத்திலிருந்து, மரகதத்திலிருந்து வருகிறது போன்ற ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை தான் ஆச்சரியமான ஒளி அப்படின்னு பேதுரு சொல்றான். அந்த ஒளியின் இடத்திற்கு அவர் நம்மை கொண்டு வந்து விட்டார். வெளிச்சம், இப்போ இந்த வெளிச்சம்லாம் சூரிய வெளிச்சத்துக்கு ஒன்றும் காசே செலவில்லை. அப்படி வெளியில வந்து நம்ம ஊர்ல சூரிய வெளிச்சம், மேற்கத்திய நாடுகளில் சூரிய வெளிச்சத்துக்காக ஏங்குவாங்க. எங்க ஒளி இருக்கோ அங்க தேடி போறாங்க. அதனாலதான் நம் போன்ற நாடுகளுக்கு வருகிறார்கள். அவ்வளவு பணம் செலவு பண்ணி வராங்க. ஆனா நமக்கு சூரிய வெளிச்சம் இலவசமா கிடைக்குது. அது ஒண்ணுதான் இலவசமா கிடைக்குது. ஆனா இந்த வெளிச்சம், இது விலையேற பெற்ற ஒரு வெளிச்சம். அது ஒரு ஆச்சரியமான ஒளி. அது அவ்வளவு உயரத்துல இருந்துச்சு. இந்த எசேக்கியேல் மட்டும்தான் அதை பார்த்து எழுதி வச்சிருக்கிறான். ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அதை எல்லாருக்கும் கீழே கொண்டு வந்துட்டார். அவர் கீழே இறங்கி வரும்போது அவர் வந்து அந்த பிரமிக்கத்தக்க அந்த விலையேற பெற்ற கற்கள்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை அவர் கொண்டு வந்து இங்க நமக்கு கை கெட்டக்கூடியதாய் வைத்து விட்டார். அந்த ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவர். இந்த எசேக்கியேலுக்கு அவ்வளவு என்னென்னமோ அவன் செஞ்சு பல ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ள போய் பல மகிமையான காரியங்களை கண்டு அவனுக்கு கிடைச்ச ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப சிம்பிளா கிடைச்சிருச்சு. ரொம்ப எளிமையா நமக்கு கிடைத்து விட்டது. ஆண்டவர் அதை எளிமைப்படுத்தி கைக்கு எட்டாத தூரத்துல இருந்த காரியங்களை கைக்கு எட்டுகிற தூரத்துக்கு கொண்டு வந்து ரொம்ப அதிக விலை கொடுத்து பெற வேண்டிய விஷயங்களை விலை இல்லாமல் இலவசமாய் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயத்தை கிறிஸ்து தன்னுடைய சிலுவையின் மூலம், தன்னுடைய இரத்தத்தின் மூலம், தன்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலம், தன்னுடைய மரணத்தின் மூலம் நமக்கு செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய பிரமிப்பு. எங்கேயோ இருந்த 3வது வானத்துல எங்கேயோ தேவ மகிமைக்கு மேல இருந்த மண்டலம், இப்ப ஆண்டவர் அதை கீழே கொண்டு அந்த மண்டலத்துக்குள்ள, அதான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள சிங்காசனம் இருக்கிற மண்டபம், அவருடைய ஆளுகையும் ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிற மண்டலம், அந்த மண்டலத்துக்குள்ள அவர் நம்மை பிரவேசிக்க செய்தார். நாம் பாக்கியவான்கள். ஆமென்.